இப்போ நம்ம இந்த சன் நியூஸ்ல வந்து சனாதன தர்மத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க இல்லையா? இப்போ அந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. ஆன்டி ஹிந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசின டாபிக்கும் அதே தான். விசிகாவை சேர்ந்த வன்னியரசு இருக்கார் இல்லையா? ஆமாம், அண்ணாமலை கூட வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா, அவர் வந்து இந்த வன்னியரசு பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்தரங்கம் வந்து நடத்திருக்காங்க போல, கவிக்கோ மன்றத்துல நடத்திருக்காங்க போல. அங்க இந்த வன்னியரசு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, சனாதன தர்மத்தை வந்து கம்பேர் பண்ணி ஆணவ படுகொலை கூட பேசியிருக்காரு. அதாவது இத மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே சனாதனம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிச்சு. ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அது வந்து வால்மீகியும் எழுதல, நம்முடைய கம்பரும் எழுதல. இவங்க எழுதின ராமாயணத்துல அது இல்ல. உத்தரகாண்டம் அப்படின்றத வேற ஒருத்தவங்க தான் எழுதியிருக்காங்க. பின்னாடி வந்து இந்த ராமாயணத்துல வந்து உத்தரகாண்டத்தை சேர்த்திருக்காங்க. நம்முடைய வன்னியரசு இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்றாரு, உத்தரகாண்டம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க, கம்பர் எழுதியிருக்காரு, வால்மீகி எழுதியிருக்காரு. அவரு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி பிராமணர்களுக்கு ஆதரவாக ராமன் இருந்திருக்காரு, பிராமணர்களுக்கு ஆதரவாக கொலைலாம் பண்ணியிருக்காரு. அதாவது ராமர் வந்து பிராமணர் கிடையாது, பட் அவர் பிராமணருக்காக வேலை பார்த்திருக்காரு, பிராமணருடைய அடியாளா ராமர் இருந்திருக்காரு. அதே மாதிரிதான் ராமதாசும், ராமரும் ராமதாசும் ஒண்ணுதான், கருத்தியல் ரீதியாக ஒண்ணுதான். ஒரு படி மேல போயிட்டு ராமர் பிராமணருக்காக கொலை பண்ணியிருக்காரு, அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ராமதாஸ் பிராமணர்களுக்காக கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. அதான் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து மடைமாத்திர வேலையை தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து சனாதன தர்மம் தான் காரணம் அப்படிங்கிறத கவின் கொலை நடந்த சில நாட்கள்லேயே வந்து திருமாவளவன் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டார். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதை சொல்கிறதன் மூலமாக யார் வந்து கொலை செஞ்சாங்களோ அந்த சமூகத்தை காப்பாற்றும் வேலையை தான் திருமாவளவன் செய்கிறார். இன்னைக்கு இவங்க வந்து சாதி ரீதியான எல்லா அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையும் அந்த ஆதிக்க சாதியை பார்த்து சொல்லாமல் அதை வந்து பார்ப்பனியத்துக்குள் இவங்க கொண்டு வர்றதுனால அந்த ஆதிக்க சாதியை கேட்கறதுக்கே இன்னைக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆதிக்க சாதியோட ஓட்டு வேணும். அதனால இவங்க வந்து அந்த ஆதிக்க சாதி என்ன பேருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, கவுண்டரா, தேவரா, முக்குளத்தோரா, நாடாரா, செட்டியாரா, இவங்க எந்த சாதியுடைய பேரையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு போராளியின் பேர். ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய தீண்டாமை, இத மாதிரி என்ன நடந்தாலும், தமிழகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் சனாதன தர்மம் தான், அதுக்கு காரணம் பிராமணர்கள் தான், அதுக்கு காரணம் RSS பாஜக தான். இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம், ஒரே டேம்ப்ளேட் வந்து இது மட்டும்தான். எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தான்ப்பா, எது நடந்தாலும் காரணம் அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியவே இல்லை, ராமர் வந்து ஒரு விஷயத்த பண்றாருன்னா அதுக்கும் சனாதன தர்மத்துக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க பட்டியலின காவலர்கள், பட்டியலின பாதுகாவலர்கள்னு பேசிக்கிறாங்க இல்லையா, அதே பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கடையை புகுந்து வெட்டியிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சாரு அப்படின்றதுனால அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிருக்காங்க, இது மாதிரி அவரை போட்டு அடிச்சிருக்காங்க, கொண்டு இருக்காங்க. இஸ்லாமியருக்கு எதிராக இவங்க ஏதாச்சும் வாய் தொடர்ந்தாங்களா? அப்போ வந்து இஸ்லாம் மதத்துல இங்க கோயம்புத்தூர்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, வேற எங்கிருந்தோ வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்த ஒரு நபர், அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து அந்த இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு போயிருக்காரு, அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போனவர் அங்கேயே தூக்கு மாட்டி இறந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டு அந்த போட்டோ அந்த பொண்ணோட வீட்டு ரூம்லயே. அது எப்படின்னு கூட யாரும் இவங்கெல்லாம் கேட்கல. அப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த செய்தியை கூட வந்து பெருசாக்கல, யாரும் அதை பத்தி பேசல. எங்கே போனாங்க ரஞ்சித்லாம், எங்கே போனார் மாரி செல்வராஜ், எங்கே போனார்? ஏன் கவினுக்கு குரல் கொடுத்தவங்க ஏன் அந்த பையனுக்கு குரல் கொடுக்கல? தனுஷ் நினைக்கிறேன் அவரோட பெயர். தனுஷ், அவனும் நல்லா படித்த பையன்தான். அவன் சாதாரண அவன் நல்லா படித்த பையன்தான். அவன் இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சிருக்கான், அதுக்காகத்தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க பேர் என்ன, அந்த பொண்ணு பேர் என்ன, அவங்க எந்த குடும்பம், எதனால இப்படி ஆச்சு, எந்த நியூஸும் வெளியில வரலையே. அந்த பொண்ணு ஃபேமிலி யாருக்காக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க? அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க வந்து திமுக ஃபேமிலி, திமுக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க பட்டியலினத்துக்காக போராடுகிறீர்கள், பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்கிறீர்கள் அப்படின்லாம் வந்து நீங்க பேசிக்கிறீங்களே, ஆனா இந்த பட்டியலினத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவின் காலடியில் அடகு வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுதா?
நீங்கள் வந்து இவங்களை காமிச்சு வெறும் பிராமண எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, இந்து மத கடவுள்களை பழிப்பது, இதை மட்டுமே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். ஏன்னா இவங்க எல்லாரையுமே இந்த பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக இந்து மதத்திலேருந்து வெளியேற்றுவது தான் இவங்களுடைய வேலை, இவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். ஆக்சுவலா இவரு வன்னியரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்லயே இன்னொரு விஷயத்தையும் பேசியிருப்பாரு. இந்து மதத்துல மட்டும்தான் தீண்டாமை இருக்கு, ஹிந்து மதம் ஒழிக்கப்படணும், ஹிந்து மதம் அழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி வன்னியரசு அந்த மேடையிலே பேசியிருப்பாரு. ஹிந்து மதத்துலதான் இது மாதிரிலாம் இருக்கு, ஹிந்து மதத்தாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை கண்டிப்பா நம்ம ஒழிச்சே ஆகணும்ன்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. அவங்களோட அஜெண்டாவே அதுதாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நான் ஒரு புது அடையாளத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வரலாறு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற அடையாளத்தை அழிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ இன்னைக்கு உங்களுடைய அடையாளம் என்ன? ஹிந்து. அந்த பேரை ஃபர்ஸ்ட் நீங்கள் அழிக்கணும், அந்த பேரை நீங்கள் வெறுக்கணும், இந்து மத கடவுள்களை நீங்கள் கும்பிடக்கூடாது, இந்து மதத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அப்போதானே நான் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க முடியும். இதே தான் வன்னியரசும் சொல்லியிருப்பாரு, ஹிந்து மதத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படியே எழுத்து மாறாம அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன், இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. திமுகவுடைய அஜெண்டாவும் இதுதான். இவங்களுக்கு வந்து பட்டியலின மக்கள் வந்து கேடு கெட்டு போனாலும் இவங்கெல்லாம் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பட்டியலின மக்கள் மேலே வன்கொடுமை ஜாஸ்தியாக இருக்கு, தீண்டாமை கொடுமை ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ அரசு துறைகளாலே, காவல்துறையாலேயே வந்து பட்டியலின மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இந்த ஆணவ படுகொலைகள் அதிகமா இருக்கு. வேங்க வயல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, வேங்க வயல்ல ஒரு மோசமான விஷயம் நடந்தது. அது என்னாச்சு, யார் அது மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தை, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேலேயே குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கல்ல. குற்றச்சாட்டு சொல்ல இன்னும் நிரூபிக்கல, அந்த வழக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவ்வளவுதான். அது உங்களுக்கு வந்து வேங்கை வயலை வந்து இழுத்து மூடணும், கேஸ் இழுத்து மூடணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டு சொல்லியாச்சு. அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போய் சேர்ந்தாச்சு. மற்ற ஆதிக்க சாதிகள், உண்மையிலேயே அதுக்கு காரணமாக இருந்த அல்லது இருப்பதாக சொல்லப்பட்ட ஆதிக்க சாதிகள், அவங்க வந்து அவங்களுடைய கரங்கள் தொடச்சாச்சு, அவங்க கை கழுவிட்டாங்க, அவங்க சுத்தமானவங்க ஆயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கி தரதுக்கு திருமாவளவன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, காங்கிரஸ் கட்சி இருக்கு. கரெக்ட். அப்புறம் என்ன திமுகவுக்கு என்ன கவலை? எனக்கு இப்போ இன்னொரு சின்ன சந்தேகம் ஒண்ணு வருதுன்னா, அது என்னன்னா, நம்ம இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தப்போ நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி ஒண்ணு பேசியிருப்பாரு. சனாதன தர்மத்தை அழிக்கணும், டெங்கு, கொசு, மலேரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அப்படி அவர் பேசினது எப்படி எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆச்சு, எப்படி மக்கள் எல்லாருமே மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். இப்ப நம்ம தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் 8 மாசம் 10 மாசம் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மறுபடியும் சனாதன தர்மத்தை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறாருன்னா, இவங்களுக்கு அந்த ஒரு காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே உங்ககிட்ட கிடையாதா? நாம இப்போ இத மாதிரி பேசுறோம்னா இது இன்னும் பெரிய அளவுல பேசும்போதெல்லாம் மாறும், நமக்கு எதிராக மாறும் அப்படின்றத இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை திசை திருப்பறதுக்காக இது மாதிரி பேசியிருக்காங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். நீங்க வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டியது ஒரு காரணம். நீங்கள் வந்து சனாதனத்தை பற்றி பேசினா இங்கே யார் எதிர்த்து பேசுகிறதுக்கு யார் வருவா? பாஜக மட்டும்தான் வரும், வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போது இந்த சண்டையை வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு திருப்பிடலாம். அதே சமயம் பாஜகவுக்கு ஆதரவாக வேறு எந்த கட்சியும் வராது, ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக மற்ற எல்லா கட்சிகளும் வந்துடும். கரெக்ட். இப்போ எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட திமுகவோட ஸ்டாண்டு தான் எடுப்போம், திருமாவளவனுடைய ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. இப்போ தாவேக்காவும் திராவிடமும் தமிழ் தேசியம் தான் சொல்லியிருக்காங்க, அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. அப்போது எகெயின் வந்து மறுபடியும் பாஜகவை தனிமைப்படுத்தும் முயற்சி. அப்போ அதன் மூலமாக ஒரு அரசியல், இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. மடைமாற்றம் அரசியல், ஹிந்து மத விரோத அரசியல், அவ்வளவுதான். இதன் மூலமாக திமுக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும். இப்போ மற்ற எதிர்கட்சிகளுக்கான அந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா திமுக பேசக்கூடிய கருத்தை தான் சொல்லுங்க. திமுக பேசக்கூடிய கருத்தை தான் நாம் தமிழர் கட்சியும் பேசுவாங்க. இப்போ பாஜக எதிர்ப்பு எப்படி பண்றாங்க? திமுக நிதி தரல அப்படின்னு சொல்றாங்க, நிதி தரல, மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கட்சின்னு சொல்லுவாங்க, ஹிந்துத்துவ கட்சின்னு சொல்லுவாங்க, பிராமணர்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. அதேதான் இந்த சீமான் அவர்களும் சொல்றாரு. அதிமுகவும் அதுதான் சொல்லும், நிதி தரல, மாநில உரிமைகளை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுக சொல்றது உண்மைன்னு தானே அர்த்தம். கரெக்ட். அப்போ திமுகவுடைய நம்பகத்தன்மையை அதிகரிப்பது யாரு அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் தான், அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும்.
ஆக்சுவலாக இவங்க வந்து அதை எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா திமுக சொல்றது பொய்ன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் எங்க பாஜகவுக்கு ஆதரவு வந்து விடுமோ, பாஜக வந்து இங்கே வளர்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க, திமுக பக்கம் நிற்கிறாங்க, அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆமாம், இதா பாஜகவை தனிமைப்படுத்தணும். அப்போதுல இருந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படிதான் தொடர்ந்து 4 வருஷமா இதுதான் அரசியல். தமிழ்நாட்டில் நீங்க எந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, 4 இயர்ஸா இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல். திடீர்னு ஒரு விஷயம் வந்து பூம் ஆகும், ஜிஎஸ்டி பிரச்சனை வரும், இந்தி பிரச்சனை வரும், இல்லை வந்து பிராமணர்கள் பிரச்சனை வரும், இல்லை மாநில உரிமை பிரச்சனை வரும், கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனை வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எதிர்கட்சிகள் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாயிருவாங்க. கரெக்ட். அந்த இடத்துல திமுக வந்து ஒரு லீட் எடுத்துருவாங்க, அவங்க தலைமையில் எல்லாமே நடக்கும், பாஜகவை தனிமைப்படுத்திடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அது எப்போ வரப்போகுது, அதுக்கு இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், அதுக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செஞ்சாங்களா இல்லையா? கரெக்ட். நீங்க டீலிமிட்டேஷன் கூட பாருங்க, இந்த 15 லட்ச ரூபாய் விவகாரம், அதுவும் பாருங்க, நீட்டு விவகாரம், இது எல்லாமே எல்லாத்துலயுமே இந்த திமுக என்ன ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்களோ அந்த நெரேட்டிவை தான் திமுக கூட்டணியில இல்லாத கட்சிகள் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. எஸ், சதா சர்வகாலமும் திமுக எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா திமுக எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டாண்ட், பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது அவங்க திமுகவுக்கு ஆதரவா போயிடுவாங்க. கரெக்ட். அதுதான் இங்க தமிழ்நாட்டிலோடைய அரசியல். இதை வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம இன்னும் வந்து எடுத்து சொல்ல வேண்டி இருக்கும். ஏன்னா இங்கே பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து அதற்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் அதற்கான பலனே கிடைக்கக்கூடாது, பாஜக கட்சி இங்கே எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் ஒரே நோக்கம். அதிமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலஜிக்கல் இதை தவிர்த்துட்டு கூட பாருங்களேன், இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலுமே ஹிந்து வெறுப்பு, ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது இந்த எல்லா கட்சிகள்கிட்டயுமே இருக்கு. நாம் தமிழர்கிட்டயும் இருக்கு, இவர் அதிமுக கிட்டயும் இருக்கு, திமுக கிட்டயும் இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற எல்லா விஷயத்திலுமே ஹிந்து மத வெறுப்பு அப்படின்றத உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதாவது பாஜகவுக்கு எதிராக நாங்க அரசியல் பண்றோம், பாஜகவுக்கு எதிராக பேசுறோம் சொல்லிட்டு இவங்க பண்ற எல்லா விஷயமும் ஹிந்து மதத்திற்கு எதிராகத்தான் இருக்கு, நம்ம தேசத்திற்கு எதிராகத்தான் இருக்கு. சரி, திராவிடம் தமிழ் தேசியம் 2 கட்சிகளுடைய பிரதான நோக்கமே பிரிவினைவாதம் தான். அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேற, இந்தியா வேற, அவங்களுக்கு இந்த நாட்டை பிரிக்கணும். எப்படி வந்து அன்றைக்கி அண்ணாதுரை கேட்டாரோ, தமிழ் தேசியம் பேசினவங்கெல்லாம் அன்றைக்கி கேட்டாங்களோ, அதே தான் வந்து இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கி பாஜக வந்ததுக்கப்புறமா, அதுவும் அறுதி பெரும்பான்மையோட தனிப்பெரும்பான்மையோட சக்தி வாய்ந்த தலைவராக ஒரு பிரதமராக வந்து மோடி வந்ததுக்கப்புறமா அவர் இந்தியாவை ஒருங்கிணைக்க போராடுகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாரு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறாரு, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறாரு. அவர் எல்லா ஊருக்கும் போகிறாரு, எல்லா மாநிலத்துடைய அந்த தலைவர்களையும் வந்து கொண்டாடுறாரு, வரலாற்று நாயகர்களையும் வந்து கொண்டாடுறாரு, இந்து மத கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், பழமையான நூல்கள் அத்தனையுமே எடுத்து பிடிக்கிறாரு. அந்த எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதையை செலுத்துறாரு. அப்போ இது எல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆரியன் வேறு திராவிடன் வேறு, வடநாட்டில் இருக்கிறவன்லாம் வந்து இந்திக்காரன், அவன் வந்து தமிழர்களை வந்து மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மோடி இங்கே வந்து எல்லாத்தையும் மதிக்கிறார். அவர் தமிழை தூக்கி பிடிக்கிறாரு, திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறாரு, விவேகானந்தரை தூக்கி பிடிக்கிறாரு, பாரதியாரை பற்றி பேசுகிறாரு, ராஜேந்திர சோழனை வந்து விழா எடுத்து கொண்டாடுறாரு, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. அவர் வேற மற்ற உலக நாடுகளுக்கு போகும்பொழுது கூட தமிழை முன்னிறுத்தி பேசுறாரு. தமிழ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, பாஜக தமிழினத்திற்கு விரோதி, எதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாங்க. அதையும் நம்புறாங்க பாருங்க. ஒரு எவ்வளோ வந்து, அதாவது இவங்களுக்கு 1947லேருந்து மோடி வர வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரதமரும் தமிழை பற்றியோ தமிழ் இனத்தை பற்றியோ உயர்த்தி பேசுனதா சரித்திரமே கிடையாது. கரெக்ட்.
அவங்க யாரையுமே இவங்க வந்து தமிழின விரோதி, தமிழர்களுக்கு எதிரி, துரோகி இப்படியெல்லாம் வந்து அடையாளப்படுத்துனதே கிடையாது. ஆனால் தமிழை பற்றி உயர்த்தி பேசுபவரும் தமிழை வந்து உலகமெங்கும் உயர்த்தி பிடிப்பவரும் தமிழுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பவரையும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன அடையாளப்படுத்துகிறாங்க, தமிழுக்கு எதிரி. எப்படிப்பா எதுவுமே பேசாத ஒருத்தரை வந்து நீ வந்து கொண்டாடுற? இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, இப்படி பேசுறவங்களுடைய பெயர்கள் கூட தமிழ்ல இருக்கிறது கிடையாது. உண்மைதான்.